உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறார் திரு ஜானி கண்ணன் அவர்கள். ஒரு தியான பயிற்சியை கற்றுத்தரக்காக வந்திருக்கோம். உள்ளங்கை சக்கரம் வந்து நம்ம எளிமையாக வெளியிடக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. உள்ளங்கை வழியாக நிரம்பக்கூடிய ஆற்றல் கைகள் வழியாக உடல் முழுவதும் பரவி நிற்கிது. இந்த யூடியூப் லிங்கை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் தியானம் செய்யும்போது பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் விரல் நுனிகள் இருந்து விரல்கள் வழியாக மேலேருந்து உள்ளங்கை வரைக்கும். வணக்கம் அன்பர்களே. பஞ்சபூத சக்கரா தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறார் திரு ஜானி கண்ணன் அவர்கள். இந்த வீடியோவில் முதல்ல அவர் என்ன பண்ணுவார், பஞ்சபூத சக்கரா தியானம்னா என்ன அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்களை மூடி ஒரு 20 நிமிடம் அவர் பேசுவதை நீங்கள் கேட்டு பஞ்சபூத சக்கரா தியானம் செய்ய வேண்டும். இந்த தியானத்தை நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்பெல்லாம் யோகா மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இதையும் சேர்த்து செய்யுங்க. இந்த யூடியூப் லிங்கை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் தியானம் செய்யும்போது இந்த வீடியோ போட்டுட்டு அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் தியானம் செய்யுங்கள். பஞ்சபூத சக்கரா தியானம் இப்பொழுது கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானி கண்ணன் அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் வசித்து வரோம். நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவர். டாக்டர் லஜபதி ராய் மெஹராவின் நியூரோதெரப்பி, அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் பஞ்சசக்தி அப்படிங்கக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றும் பயிற்சி மற்றும் யோகா விபாசனா மௌன வகுப்புகள், நேரடி வகுப்புகள் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளாக ஆரா ஹீலிங் அப்படிங்கிற பயிற்சி நம்ம செஞ்சிட்ருக்கோம். எனக்கு இந்த தியானத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. அதனால் மக்களுக்காக ஒரு தியான பயிற்சியை கற்றுத்தரக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தியான பயிற்சியோட பேர் பஞ்சபூத சக்கரா தியானம். அது என்ன பஞ்சபூத சக்கரா தியானம் அப்படின்னா, பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுற மூலமாகவும் சக்கராவில் ஒரு முதன்மையான சக்கரம் இந்த உள்ளங்கை சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாகவும் இந்த தியானத்தை நம்ம செய்ய போகிறோம். நம்ம உடம்பு பஞ்சபூதத்தில் ஆனது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் எது ஒன்று அதிகமாச்சுனாலும் குறைவாச்சுனாலும் கெட்டு போனாலும் நம்ம உடம்புல நோய் வரும். அதனால் நீர்த்தன்மை அதிகமாச்சுன்னா நமக்கு உடம்பு வீக்கம் வருது. இதே நீர்த்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிரும். அது நீர்த்தன்மை குறைஞ்சி வெடிப்பு வந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே நீர்த்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா சளி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரும். இதே நெருப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல எரிச்சல், வலி, வேதனைகள் அந்த மாதிரி இருக்கும். இதே நெருப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஜீரணம் சரியாக நடக்காது. அது மாதிரி எந்த ஒரு சக்தியும் அதிகமாச்சுனாலும் குறைவானாலும் நமக்கு உடம்புல நோய்த்தன்மையை காமிக்கும். இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை கூட ஒரு சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி அது மூலமாக நம்ம ஒரு தியான பயிற்சி செய்ய போகிறோம். நமக்கு அந்த கை விரலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. இது நெருப்பு கட்டை விரல், அடுத்த விரல் உங்களுக்கு காற்று, பெருசாக நீளமாக இருக்கக்கூடிய நடுவிரல் உங்களுக்கு ஆகாயம், மோதிரம் போட்டிருக்கும் இல்லையா, இந்த விரல் உங்களுக்கு நிலம், அது சுண்டு விரல் நீர் அப்படின்னு தன்மையோட தொடர்புடையது. இந்த 5 விரலையும் ஒன்றா நம்ம இப்படி சேர்த்து குவிச்சு வச்சோம்னா இதுக்கு பேர் சமான முத்திரை சொல்லுவோம், அல்லது முகுள முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முத்திரை வச்சுருக்கும் போது இந்த உடம்புல கூடிய பஞ்சபூத சக்தியும் நமக்கு சமமாகும். உடம்புல எது அதிகமாச்சுனாலும் குறைவாச்சுனாலும் அது சமப்படுத்தும். உதாரணமாக ஆகாய சக்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான தூக்கம் வரும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆகாய சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இரவில் நல்லா
தூக்கமே வந்து நமக்கு வந்து வராது. சிந்தனைகள் ஒழுங்கா இருக்காது. மனம் தெளிவா இருக்காது. இந்த மாரி எந்த ஒரு சக்தியுமே அதிகமும் இல்லாம, குறைவும் இல்லாம நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை சமப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த சமான முத்திரை. அதுவும் இல்லாம இது கூட ஒரு சக்கராவையும் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். ரொம்ப எளிமையான சக்கரம். இப்போ பொதுவா சக்கரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு துரியம், ஆஞ்ஞா, விசுக்தி, அநாதகம் இந்த மாரி ஒரு 7 சக்கராஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த சக்கரா பார்க்க போறதில்ல. ஒரு எளிமையான ஒரு சிம்பிளான ஒரு சக்கரமா நம்ம பார்க்க போறோம். இது வந்து உள்ளங்கை சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ளங்கை சக்கரம் வந்து நம்ம எளிமையா வெளிய இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. எளிமையா நம்ம வந்து உணர்ந்து பார்க்க முடியும். மத்த சக்கராவும் நம்ம உணர முடியும். ஆனா, அத விட ரொம்ப எளிமையா இந்த உள்ளங்கை சக்கராவ நம்ம வந்து உணர்ந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறனால தான் இந்த சக்கராவ நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறோம். கூடவே இந்த பஞ்சபூதத்தோட இந்த முத்திரையோட தொடர்பு இருக்கிறனால, அதுக்கு ரொம்ப அருகில இருக்கிறனால இந்த சக்கராவ வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம். நம்ம எந்த உறுப்பு பேர் சொல்றோமோ, அந்த உறுப்ப நீங்க அந்த மனசுக்கு கொண்டு போய் அத ஃபீல் பண்ணி பார்க்கணும். உதாரணமா காய க க நடுவிரல் நினச்சுக்கிங்கன்னா, கண்ல பார்க்குறதில்ல. கண்கள் வந்து மூடி இருப்போம். ஆனா, அந்த நடுவிரல வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஒரு விரலா வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும். எங்க ஃபீல் பண்ணி பார்க்க சொல்றோமோ, அந்த இடத்துல நம்ம உணர்வுல கொண்டு போய் உணர்ந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இதில வந்து இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா கொண்டு போறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா முழு விரல் இல்லாம இத 3ஆ பிரிச்சு நம்ம வந்து செய்ய போறோம். உதாரணமா இந்த விரல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து இது ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல்ல மேல் பகுதினா இந்த நுனியிலிருந்து முதல் ரேகை வரைக்கும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும். நடுப்பகுதினா இந்த முதல் ரேகையிலேருந்து 2வது ரேகை வரைக்கும் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்புறம் கீழ் பகுதினா 2வது ரேகையிலேருந்து இந்த உள்ளங்கையோட சேர்ற வரைக்கும் கடைசி ரேகை இது வரைக்கும் உள்ள பகுதியை வந்து நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும். இப்படி ரொம்ப ஒரு சின்ன ஒரு பகுதி நம்ம வந்து மனசுக்கு அங்கே போய் உணர்ந்து பார்க்கும்போது நமக்கு அந்த கவனிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். உணரக்கூடிய திறன், கவனிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். அது இல்லாமல் இந்த பகுதியில் இன்னியுமே ஆழமா நம்ம உணர்வுல கொண்டு போகும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலில் நம்ம ஈர்க்கறக்கு ஒரு வசதியாக வந்து இருக்கும். ஒவ்வொன்றிலையுமே ஒரு 2 ரேகை இருக்கும். 3வது ரேகை வந்து கடைசியா இருக்கும். இந்த 3 பகுதியா நம்ம பிரித்து கவனிக்க போறோம். கட்டவிரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரேகை இருக்கும். கடைசியா கீழ ஒரு ரேகை இருக்கும். இது முழுமை பெறாம இருக்கும். இதனால இது ஒரு 3 பகுதியா பிரிச்சுக்கங்க. 1, 2 கடைசியா இருக்கக்கூடிய ரேகை வந்து 3 அப்படிங்கிற மாரி 3 பகுதியா பிரித்து நம்ம வந்து கவனிக்க போறோம். விரல் நுனிய அப்படியே வச்சிருப்போம். நம்ம எங்கெங்க செய்றோமோ அதை அப்படியே அதே மாரி நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டே வரணும். கடைசியா வந்து உள்ளங்கையை கவனிக்க சொல்லுவோம். உள்ளங்கையில அந்த எனர்ஜி வந்து நம்ம ரிசீவ் ஆகுறத வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதிலிருந்து உள்ளங்கையிலிருந்து உடம்போட ஒவ்வொரு பகுதிக்குமே அந்த ஆற்றல் பரவுறத நம்ம வந்து கவனிக்க முடியும். இது சும்மா நம்ம தியரியா வந்து பேசுறது, கவனிக்கிறது, கேட்கறது அப்படிங்கிறது இல்லாம, எல்லாருமே வந்து உணர்ந்து பார்க்க முடியும். அந்த முத்திரைய வந்து நம்ம வந்து தளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இப்படி முத்திரைய முழுசா அப்படி தளர்த்தாம, ரொம்ப மெதுவா வந்து ஒரு பூ மலர்றது போல மெதுவா, மெல்லமா வந்து இந்த முத்திரைய வந்து முழுசா தளர்த்தி இப்படி முடிக்கிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நேரம் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அதிக நேரம் எடுத்து நம்ம அந்த முத்திரைய நம்ம தளர்த்துறோமோ, அந்த அளவுக்கு இந்த உள்ளங்கை சக்கரால வந்து நம்ம வந்து எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம இப்போ வந்து நேரடியா வந்து பயிற்சிக்கு போய்க்கலாம். அந்த 5 விரலையும் குவிச்சு அந்த நுனிப்பகுதி டச் ஆகிற மாரி வச்சுக்கலாம். முதுகுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நேரா வச்சுக்கலாம். உடம்ப வந்து தளர்வா வச்சுக்கலாம். நான் சொல்கிற வரைக்கும் கண்கள் வந்து மூடி இருப்போம். கண்கள மூடிக்கலாம். வலது கை கட்டை விரல். அதில மேல் பகுதியை மட்டும் நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போம். வலது கை கட்டை விரலின் மேல் பகுதி. நுனிப்பகுதியிலிருந்து முதல் ரேகை இருக்கிற வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம உணர்ந்து பார்ப்போம். கட்டை விரலின் நடுப்பகுதி. முழு கவனத்தையும் வலது கை கட்டை விரலோட நடுப்பகுதியில கொண்டு போய் குடுத்து பார்ப்போம்.
வலது கை கட்டை விரலின் கீழ்ப்பகுதி, அடுத்து மோதிர விரல், மோதிரை விரலின் மேல் பகுதி, மோதிர விரலோட நுனிப்பகுதியிலிருந்து முதல் ரேகை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச் விரல் பகுதியை நினச்சி பார்ப்போம். வலது கை, வலது கை மோதிர விரலின் நடுப்பகுதி, வலது கை மோதிர விரலின் கீழ்ப்பகுதி, வலது கை ஆள்காட்டி விரல் மேல் பகுதி, வலது கை ஆள்காட்டி விரல் நடுப்பகுதி, வலது கை ஆள்காட்டி விரல் கீழ்ப்பகுதி, நடுவிரல் மேல் பகுதி, வலது நடுவிரல் நடுப்பகுதி, வலது நடுவிரல் கீழ்ப்பகுதி, சுண்டு விரல் மேல் பகுதி, சுண்டு விரல் நடுப்பகுதி, வலது சுண்டு விரல் கீழ்ப்பகுதி, இப்போ வலது கை முழுவதும் பஞ்சபூத சக்திகளை ஈர்த்து கொண்டிருக்குது. வலது கை 5 விரல்களையும் ஒன்றா கவனிப்போம்.
அதே போல் இடது கை கட்டை விரல் மேல் பகுதி, இடது கட்டை விரல் நடுப்பகுதி, இடது கட்டை விரல் கீழ்ப்பகுதி, இடது ஆள்காட்டி விரல் மேல் பகுதி, இடது ஆள்காட்டி விரல் நடுப்பகுதி, இடது ஆள்காட்டி விரல் கீழ்ப்பகுதி, நடுவிரல் மேல் பகுதி, நடுவிரல் நடுப்பகுதி, நடுவிரல் கீழ்ப்பகுதி, மோதிர விரல் மேல் பகுதி, மோதிர விரல் நடுப்பகுதி, மோதிர விரல் கீழ்ப்பகுதி, இடது சுண்டு விரல் மேல் பகுதி, சுண்டு விரல் நடுப்பகுதி, சுண்டு விரல் கீழ்ப்பகுதி, இடது கை 5 விரல்களையும் உணர்ந்து பார்ப்போம். 5 விரல் நுனிப்பகுதியிலிருந்து கீழே வரைக்கும் நம்ம முழுமையாக உணர்ந்து பார்க்க முடியுது. பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் விரல் நுனிகள் இருந்து விரல்கள் வழியாக மேலிருந்து உள்ளங்கை வரைக்கும் பரவுவதை நம்ம உணர்ந்து பார்க்க முடியுது. ரெண்டு கைகளையும் ஒன்றா உணர்ந்து பார்ப்போம். விரல்கள் நுனிப்பகுதியிலிருந்து மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி, உள்ளங்கை வரைக்கும் நம்மளால் உணர முடியுது. விரல்கள் நுனி வழியாக நெருப்பு சக்தி, காற்று சக்தி, ஆகாய சக்தி, மண் சக்தி, நீர் சக்தி போன்ற பஞ்சபூத சக்திகள் விரல் நுனியின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்கையில் இறங்குறத நம்ம கவனிக்க முடியுது. பஞ்சபூத ஆற்றல்
முத்திரையை இப்போ நம்ம தளர்த்த போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்திரையை உடனே டக்குன்னு நம்ம தளர்த்தாமல் ரொம்ப மெதுவாக ஒரு பூ மலர்வதை போல் மெல்லமாக முத்திரையை தளர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம நேரம் எடுத்துக்கலாம் முத்திரையை முழுசாக தளர்த்துறதுக்கு. இப்போ முழு கவனமும் உள்ளங்கையில் கொடுத்து உள்ளங்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்ப்போம். மெதுவாக இன்னும் மெதுவாக முத்திரையை தளர்த்திக்கலாம். உள்ளங்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு கவனிக்க முடியுது. உள்ளங்கையில் ஒரு கனமான ஒரு உணர்வு கிடைக்குது. உள்ளங்கையில் சுறுசுறுன்னு ஏதோ ஒரு ஆற்றல் ஓடுறத நம்ம உணர முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வுகள் உள்ளங்கையில் ஏற்படும். ஒரு சிலருக்கு குளிர்ச்சியாக தெரியும், ஒரு சிலருக்கு சூடாக உள்ளங்கையில் ஒரு உணர்வு நமக்கு தெரியும். முத்திரையை முழுசாக தளர்த்திக்கலாம். இப்போ உள்ளங்கையில் ஏதோ ஒரு கனமாக ஒரு ஆற்றல் நிரம்பி இருக்கிறத உணர முடியும். இந்த ஆற்றலை நம்ம உடல் முழுவதும் பரவ செய்ய போகிறோம். நான் ஒவ்வொரு உடல் உறுப்பாக சொல்லிகிட்டே வருவேன். இந்த ஆற்றல் அந்த உறுப்புகளுக்கு பரவுதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதே போல் ஆற்றல் உடல் முழுவதும் பரவும். உள்ளங்கையில் நிறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பரவுது. மணிக்கட்டு, மணிக்கட்டு ரேகையிலிருந்து முழங்கை ரேகை வரைக்கும் கையின் முன்பகுதி, கை முழுவதும் அந்த ஆற்றல் பரவுது. அதை நம்ம உணர முடியுது. ரெண்டு கையிலையும் முழங்கை பகுதி, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படியே மணிக்கட்டு, முன்கை, முழங்கை வரைக்கும் பரவி மேலே போகுது. கை புஜங்கள், உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் மணிக்கட்டு, முன்கை, முழங்கை, புஜங்கள் வழியாக தோள்பட்டை வரைக்கும் பரவுது. அதே சமயத்தில் உள்ளங்கை வழியாக உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் உள்ளங்கை வழியாக நிரம்பிக்கிட்டே இருக்குது. அதை நம்மால் உணர முடியுது.
தோள்பட்டை முழுவதும் அந்த ஆற்றல் நிரம்பி நிற்குது. மெல்ல மெல்ல அது மேலே கழுத்து முழுவதும் பரவுகிறது. தாடை, வாய், மூக்கு, கன்னங்கள், காதுகள், கண்கள், நெற்றி, முன்தலை, உச்சந்தலை, பின்தலை, கழுத்தின் பின்புறம், கழுத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் தலைப்பகுதி முழுவதும் இந்த பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல் நிரம்பி இருக்குது. தலை முழுவதும் சக்தி ஊட்டப்பட்டதா வர முடியுது. நெஞ்சு பகுதி, வயிற்றுப்பகுதி, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் உடல் முழுவதும் பரவுது கைகள் வழியா. முதுகுப்பகுதி, தொடைகள், கால்முட்டி, கெண்டைக்கால், கணுக்கால், கால்பாதம், கால் விரல்கள், உள்ளங்கை வழியாக நிரம்பக்கூடிய ஆற்றல் கைகள் வழியாக உடல் முழுவதும் பரவி நிற்கிது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் கவனிப்போம். உடல் முழுவதும் சக்தி நிரம்பி இருக்கிறத நம்ம உணர முடியுது. மனசு லேசாக இருக்குது, உடம்பு லேசாக இருக்குது. முழு உடலையும் உணர்வோம். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு அரடி கண்ணுக்கு முன்னாடி உள்ளங்கையை கொண்டு வந்து உள்ளங்கையை நம்ம ஒத்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.